தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 12 அடி நீள ராஜநாகம் பிடிபட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், இந்த நாகம் எந்த பகுதியில் பிடிபட்டிருக்கிறது, எந்த பகுதியில் விடப்படுகிறது? லாவணியா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் என்பது களைகட்டி உள்ள நிலையில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, அதே போல புலியருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது நீர்வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்துள்ள நிலையில், அதாவது குற்றாலத்திலிருந்து ஐந்தருவி செல்லும் சாலையில் மரக்கிளையில் ராஜநாகம் அப்பகுதியினர் கண்டுள்ளனர். உடனடியாக வனத்துறையினருக்கும் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு அதாவது மரக்கிளையில், மாமரக்கிளையில் முதலில் இருந்தது. அடுத்தபடியாக தேக்கு மரக்கிளைகளில் அந்த அதாவது 12 அடி உள்ள ராஜநாகம் தாவி சென்றதால் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தண்ணீரை பீச்சி பாம்பை பிடிப்பதற்கு தீயணைப்பு துறையினர் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அந்த இடத்தில் இருந்து சுமார் ஒரு அரை மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாக அந்த பாம்பை கீழே இறங்குவதற்காக காத்திருந்த நிலையில் அந்த பாம்பை தற்போது வனத்துறையினர் லாபகமாக பிடித்து வனத்துறை அதிகாரியிடம் கொடுத்துள்ளனர். இந்த வனத்துறை அதிகாரிகள் அடர்ந்த வனப்பகுதிகள் விடுவதாகவும் தற்போது தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்.